ஹாய், வணக்கம். உங்களில் யாருக்கெல்லாம் மீன் குழம்புனா ரொம்ப பிடிக்கும்? மீன் குழம்பு பிடிக்காதவங்க இருக்காங்களா என்ன? வாங்க, சுவையான மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சூடான எண்ணெயில் வெந்தயம் சேர்த்துக்கலாம். இப்போது சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, என் பெரிய வெங்காயம் கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்கிறேன். நம்ம அதிகமாக வெங்காயம் சேர்த்து கறி சமைக்கும் போல் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக சின்ன வெங்காயம் நம்ம சேர்த்துக்கணும். பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். கருவேப்பிலை நல்லா எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கிங்க. கத்திரிக்காய் மற்றும் தக்காளி ஆட் பண்ண போகிறோம். நல்லா எண்ணெயிலே கத்திரிக்காய் கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துக்குவோம். இப்பொழுது தக்காளி சேர்த்துக்குவோம். நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வரமிளகாய் தூள், மீன் மசாலா தூள் மற்றும் மஞ்சள் தூள் போட்டு நல்லா கலந்து எடுத்துக்க போகிறோம். மீன் குழம்பு செய்கிறது ரொம்ப ஈஸி தாங்க. கண்டிப்பாக நீங்கள்லாம் ட்ரை பண்ணணும். இப்போ தேவையான அளவு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். என்னோடய ரெசிபியை சேவ் பண்ணி வச்சுக்கிங்க. நம்ம சேனலில் நிறைய ரெசிபி இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களாம் பார்க்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். குழம்பு நல்லா கொதிக்க வைக்கணும். இந்த மாதிரி நம்ம கத்திரிக்காய், தக்காளிக்கெல்லாம் நல்லா வெந்து வருது பாருங்கள். மீன் குழம்புனா புளி இல்லாமலா, நல்லா புளி கொஞ்சம் எடுத்து கரைச்சி சேர்த்துக்குவோம். மீன் குழம்புனாலே கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் தாங்க ரொம்ப சுவையாக இருக்கும். நம்ம புளியெலாம் சேர்த்துக்கிட்டோம். இப்போ நம்ம மீன் சேர்த்துக்க போகிறோங்க. இது ஈக்கான் போலோஸ், தமிழில் கிணங்கா மீனுன்னு சொல்லுவாங்க. மீன் குழம்பு செய்கிற மெத்தட் சேம் தாங்க. நம்ம என்ன மீன் வேணாலும் சேர்த்துக்கலாம். மீன் போட்டுல நம்ம ரொம்ப கிண்டக்கூடாது. கறி அழகாக இப்படி கொதிக்க விடலாம். சிறிதளவு சோம்புத்தூள் போட்டுக்கலாம். நல்லா சுவையாக இருக்கும். கறிக்கு நல்ல ஒரு திக்னஸும் கொடுக்குங்க. இறுதியாக நான் இங்கே தேங்காய் பால் சேர்க்குறேன். தேங்காய் பால் சேர்த்து சமைச்சாலே மீன் குழம்பு ஒன்றும் ருசியாக இருக்குங்க. என்னோட இந்த ஈஸியான ரெசிபியை நீங்களாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். நம்மளோட மீன் குழம்பு சூப்பராக தயாராகிக்கிட்டே இருக்குது. இறுதியாக நம்ம கொத்தமல்லி போட்டு நம்ம கறியை இறக்கிடலாம். பாருங்கள் வீவர்ஸ், நம்ம அருமையான மீன் குழம்பு ரெடி ஆகிருச்சு. உங்களில் யாருக்கெல்லாம் என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருக்கோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. நல்லா சுட சுட ஒயிட் ரைஸோட நம்ம சமைச்சு வச்ச மீன் குழம்பு போட்டுக்குவோம். பார்த்தாலே தெரியும் இது எவ்வளோ சுவையாக இருக்கும்னு. மீண்டும் உங்கள் அனைவரையும் நெக்ஸ்ட் ரெசிபியில் பார்க்குறேன். பை பை ஃப்ரம் சசிகலா கிச்சன் சேனல்.